ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம கார்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ மேஜர் ஸ்கேல் அண்ட் மைனர் ஸ்கேல் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த கார்ட்ஸ்குள்ளே ப்ராக்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். சி மேஜர் கார்டு, ஸோ சிஇஜி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம்ல. ஸோ அந்த கண்டுபிடிச்ச சி மேஜர்லேருந்து நம்ம இப்போ அதுக்குள்ளே கார்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன். ஸோ இப்போ சி மேஜர் கார்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, ஸோ இதுதான் சி மேஜர் ஸ்கேலு. இந்த ஸ்கேலில் 135 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ 135 அப்ளை பண்ணும்போது ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8, ஸோ 8 டிகிரிஸ் இருக்குது. இதில் 1 3rd 5th, ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி, தேர்ட் டிகிரி, 5th டிகிரி மூணையும் ப்ளஸ் பண்ணி வாசிக்கக்கூடியதான் இந்த கார்ட்ஸ். ஸோ இது கூட்டு சுரங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த கார்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஸ்கேல்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பார்த்தோமோ சேம் திங் நம்ம இந்த கார்ட்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை செகண்ட் ஆக்டிவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் தேர்ட் ஆக்டிவில் இருக்கணும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுமே சேம் டைமில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ சேம் கார்டு சிஇஜி, இங்கேயும் சிஇஜி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது மெட்ரோனம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டைம் சைன் வரும். ஸோ I500 நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டைம் சைன் 3 வைக்கணும். ஸோ மெட்ரோனம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் சைன் 3 வச்சுட்டு ஸோ அந்த கவுண்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெம்போ 95 இருக்கணும். ஸோ டெம்போ 95 வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் டெம்போ 95 வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அவுட்புட் வர சொல்லி உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ப்ளே பண்ண சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ இதான் கைஸ் அந்த 3 கவுண்டுக்குள்ள ப்ராக்டிக்ஸ். ஸோ 3 கவுண்ட் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா 4 கவுண்ட் 2 கவுண்ட் மற்ற கவுண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3 கவுண்ட் கொஞ்சம் டஃபஸ்டான ஒன்று. ஸோ அதனால இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில், ஸோ இந்த கவுண்டில் 1 2 3 1 2 3 இப்படி வருதுல்ல, இதில் 1 அப்படின்ற கவுண்டில் நம்ம லெஃப்டில் ஃபஸ்ட்டு சியை ப்ரெஸ் பண்ணணும். செகண்ட் ஒன்ல இயை ப்ரெஸ் பண்ணணும். தேர்ட் ஒன்ல ஜியை ப்ரெஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன்ல அகைன் இயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இது நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த சவுண்ட் கொஞ்சம் லென்த்தாக போகும், சஸ்டெயின் ஆகும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா இப்படி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறது கம்பல்சரி. ஸோ இப்போ என்ன பண்ணுற பாருங்க. ஸோ இந்த 1க்கு அடுத்து 2 3 பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 3 பேலன்ஸில் தான் நம்ம ரைட்டில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் போக போக சாங்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 2 3 எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்டில் இந்த கார்டை ஹோல்ட் பண்ணணும். ஸோ மொத்தமாக 2 3க்கு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 2 3. ஸோ இங்கே லெஃப்டில் 1, இங்கே 2 3. ஸோ அப்புறம் இ 2 3, G 2 3. கடைசியா இந்த இ வரும்ல, ஸோ லெஃப்ட்ல இ வரும்போது, ஏன்னா சி இ ஜி முடிச்சுட்டு கடைசியா இ வரும். இந்த இ ப்ளே பண்ணும்போது கடைசி என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட்ல இப்படி 2 3 ப்ளே பண்றது போல அதை எப்படி பண்ணணும்னா, அதாவது சி இ ஜி இன்றது கடைசியா ப்ளே பண்ணுவோம். அதாவது எந்த ஃபார்மேட்ல வரும்னா 2 3 அந்த கவுண்டுக்குள்ள 2 2 3 3 அந்த 2 கவுண்டுக்குள்ள ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ணி 2 2 3 3. ஸோ 2 2 3 3 அப்படின்ற ஃபார்மேட்ல சி இ ஜி. ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 2 3 3. ஸோ இது ஃபார்மேட். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி சொல்லி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, சி 2 3 இ 2 3 ஜி 2 3 இ 2 3. இந்த டைமில் உங்கள் ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கணும். ஸோ ரைட்டில் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா ரைட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கார்ட் நார்மலாகவே இப்படி சும்மா ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கார்ட் ப்ராக்டிஸ் நம்ம ரைட்டில் வந்திருக்கும். ஸோ அதனால சும்மா இருக்கும்போதெல்லாம் இப்போ கார்டு சி மேஜர், டி மேஜர், இ மேஜர் இப்படி போத் ஹேண்ட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதை முடிச்சோடனே ஸோ ஒவ்வொரு மேஜர் ஸ்கோர்ஸ் எப்படி 1 2 3 1 2 3 1 2 3 1 இப்படி
எல்லா கார்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ், ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக ப்ளே பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நான் ஸ்லோவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காண்டி. பி வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரைட்டில் ப்ளே பண்ணும்போது ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. ஸோ இங்கே 1 லாங் ப்ரெஸ் பண்ணிடுவீங்க, ரைட்டில் 2 3 1 2 3 1 2 3. இது என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் லைட் ப்ரெஸ், ஸோ ஒரு ப்ரெஸ்ல எடுத்துடணும். ரெண்டாவது ப்ரெஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஹோல்ட் பண்ணி இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி இங்கே ஹோல்ட் பண்ணுறோம், இங்கே கையை எடுத்து விரல் எடுத்து இங்கே ஹோல்ட் பண்ணுறோம், இந்த விரல் எடுத்து லைட் பண்ணி. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஸோ பாருங்க 1 2 3 1 2 3 1 2 3 1. ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 1 1. ஃபைனலாக வந்து இந்த ஃபார்மேட் வரணும். ஸோ 1 டடடடா, இந்த சவுண்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 டடடடா 1 டடடடா. இந்த ப்ராக்டிஸை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கார்ட் ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இப்படி எல்லா மேஜர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.